வாழுகிறார். தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே. ஆமென். Mighty reign. Oh, hallelujah, hallelujah. Holy, holy, for you Lord God Almighty. Holy, oh holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, oh holy, are you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb, you are holy. My dear brothers and sisters, each and every day it's new grace. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரிகளே, குறைகளோடு கவலையோடு வேதனையோடு வேறுவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையே துன்பமாக இருக்கிறது, சஞ்சலங்கள் நிறைந்ததாக இருக்கு, என் எதிர்காலம் இப்படி இருக்க போகிறது கவலையோடு இருக்கிறீர்களா? My dear brothers and sisters, maybe you are watching this program with all kinds of tears, pain and burden and trouble. All my life I've seen failures. I don't know how is my future going to be. God is aware about your situation. Today myself and brother Sam Hudson are waiting to worship God. As we join with us and worship, God will come and He will bless you and wipe away all your tears. நானும் சகோதரர் சாம் ஹட்சன் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து உங்கள் கவலைகளை மறந்து நீங்களும் ஆராதிக்க பாருங்கள். தேவன் வருவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார், எல்லாம் புதிதாக மாற்றுவார். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, our gracious heavenly Father God, we look up to your face, O Master. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். You know the tears and the pain and the burden that everyone are watching. இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு வேதனையோடு பார்க்கிற ஒவ்வொரு கலக்கத்தை அறிந்திருக்கிறேன். இந்த நேரம் அட கேள்விகளுக்கு பதிலாக இருக்கட்டும், பரலோகத்தின் பிரசன்னத்தை உணர்கிற நேரமாக இருக்கட்டும், அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்கிற நேரமாக இருக்கட்டும். Let it be a heavenly visitation time, a time when people feeling the touch of God, a moment they feeling the presence of God filling them. Wipe away all the burdens in their life. Father, we give this program into the hands. You take control. We bind and rebuke every evil forces that is against the blessing of thy program. இந்த நிகழ்ச்சியின் ஆசீர்வாதத்திற்கு இடரலா தடையா இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை நான் கட்டுந்து அப்புறப்படுத்துகிறேன். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பெரியவர், நீர் பெரிய காரியங்களை செய்க. ஆமென். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நம் தேவன் துதிக்கப்படத்தக்கவர். Our God is a God who is worthy to be praised. As you worship Him, say, you are a God of holy. பரிசுத்தரே என்று சொல்லி அவரை உயர்த்தி ஆராதிப்பாருங்கள். தேவன் மேன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வதை கைகளை தட்டி உற்சாகமாக தூயாதி
தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடர்கள் கால்கள் கழுவினவர், செந்நிரர்கள் உள்ளம் கழுவிடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நிரலின் உள்ளம் கழுவினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரில் அடைந்தவரை, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். நோய்கள் நீக்கினவர், பாவியன் பாவின் நீக்கிடுமே. பாவத்தின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவநோயை நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். 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 உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே, நம் சிறகுகளாய் மூடுவார். அவர் சேற்றையின் அடைக்கலம் புகவே, நம் சிறகுகளால் மூடுவார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய செட்டின் கீழாக வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர் நம்மை கண்மணி போல எல்லா தீங்கிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவன். When we come to his shelter, he guards us and fences us with his great love. Shall we look at his love and praise God? அந்த அன்பை எண்ணி ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்லுவோமா? எத்தனையோ பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் நம்மை கண்மணி போல நம்மை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் உண்டு அல்லவா? உனக்கெதிராய் வரும் ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராய் வரும்
ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னடங்காத கிருபைகளுக்கா இந்த நாள் வரை தம் புயமே. என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். எனக்கு அருமை கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை துதிப்பது எத்தனை ஒரு மகிழ்ச்சி. அவர் உள்ளத்தை பூரிக்க வைக்கிறதா இருக்கிறது, அவர் உள்ளத்தை மகிழ செய்கிறதா இருக்கிறது. நீங்கள் துதிக்க துதிக்க அவர் உங்களை உயர்த்து கொண்டே போவார். Praising God, it's a great joy. It makes the Lord happy and makes his heart glad. As you praise and praise, as you worship God, God will bless you. David knew that secret. தாவீது அந்த ரகசியத்தை அறிந்திருந்தார். ஆதலால் தான் எக்காலத்திலும் அவர் சோத்திரித்தார். ஆடுகளை மேய்த்த அந்த மனிதனை தேவன் ராஜாவாக உயர்த்தினார். கர்த்தரை துதித்து பாருங்க, கர்த்தர் மேலான நன்மைகளால் உங்கள் உள்ளத்தை பூரிப்படைய செய்வார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் வாக்குத்தத்தமாக எனக்கு கொடுத்த ஒரு வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம், என்னால் அவருடைய நீதி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord gave this verse into my heart, Isaiah 54 verse 17. No weapon that is formed against thee shall prosper. Every tongue that shall rise against thee in judgment, thou shalt condemn. This is the heritage of the servant of the Lord, and the righteousness is of me, says the Lord. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்யக்கூடும்? தாவீது அறிந்திருந்தான், கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்ய முடியும்? David knew the secret. If God is with me, what can man do? அதுதான் தாவீது சொன்னான், கர்த்தர் என் வலது புறத்தில் வைத்திருக்கிறேன், கர்த்தரை நான் முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. That is why David said, I've kept the Lord on my right side, I've kept the Lord before me, I shall not be shaken. No weapon formed against you shall prosper. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். ஏன் தெரியுமா? சக்கர 2 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். Why no weapon formed against us shall not prosper? Because Zechariah chapter 2:8 says, he who touches you touches the apple of my eyeball. My dear brothers and sisters, the Egyptians tried all their aspect, all their method to pressurize the Israelites. எகிப்தியர்கள் இஸ்ரேல் ஜனங்களில் பல விதத்தில் உடைக்க முயற்சி செய்தார்கள், பல விதத்தில் அழித்து போட எத்தனித்தார்கள், பலவிதமான முயற்சிகள் செய்தார்கள். அவருடைய முயற்சிகள், அவருடைய திட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போனது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, காரணம் தெரியுமா? வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி ஒடுக்கினார் தெரியுமா? யாத்திராகம் 1 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, அடிமைகளைப் போல அவரை வைத்தார்கள். You know how they burdened and pressurized and troubled the Israelites? Exodus chapter 1:11 says, they treated them like slaves. They treated them like slaves.
and they afflicted them with all kinds of burden. பலவிதமான பாரங்களால் அவர்களை ஒடுக்கினார்கள், சிரமப்படுத்தினார்கள். யாத்திராக 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கையை கசப்பாக்கினார்கள். They made their life bitter. என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகள், எகிப்தியர்கள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க முயற்சி செய்தார்கள், கசப்பாக்கினார்களோ, அதே போல உங்கள் வாழ்க்கையை யார் ஒடுக்குகிறார்கள்? யார் உங்கள் வாழ்க்கையை கசப்பாக்குகிறார்கள்? எந்த காரியம் உன் மனதை ஒடுக்கிறது, வேதனைப்படுகிறது? What is the thing that is afflicting you? What is the thing that is making you bitter in tears? Has made your life to bitter. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாம் இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவியற்ற நிலையில இருந்தார்கள். என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஒருவேளை அவங்க சொல்லி இருக்கலாம், இது எங்கள் தலைவிதி, இப்படி கஷ்டப்படுவது எங்களோட தலைவிதி, எங்களை உதவி செய்ய யாருமே இல்லை, எல்லா இருந்து ஒரு அனாதை போல இருக்கிறேன்னு சொல்லி அவர்கள் அழுதிருக்க கூடும். ஆண்டவர் எங்களை மறந்துட்டார், ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டார், பொல்லாதவருடைய கைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து விட்டார் என்று அழுதிருக்க கூடும். The Israelites would have wept and cried. Though everyone are there, we are all alone as an orphan. There's no one to help us. There's no one to support us. This is the faith that we should suffer. And God has forgotten us and given us into the hands of the afflictors. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அநேக நபர்கள் உன்னை ஒடுக்கிற காரியங்களை பார்த்து சோர்ந்து போய்விட்டாயா? விசுவாசத்தை இழந்து மன தளர்ந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயா? இதுவரைக்கும் மாறாதது இனிமேல மாறப்போகிறதா என்று சொல்லி சோர்ந்து போன இந்த நிலை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயா? அன்பு சகோதரன் சாமுவேல், உன்னுடைய பேர் திரும்பமாக எனக்கு முன்பாக வருது. Brother Samuel, your name is coming again and again before me. God knows the burden that you're going through. உன் மனதில் புதைத்து நீ அழுது கொண்டிருக்க ஒவ்வொரு அழுகை ஆண்டவர் அறிவார். சகோதர ராஜ்குமார், கைக்கு எட்டுனது வாய்க்கட்டவளை போல அநேக காரியங்களை குறித்து உடைந்த நிலையில் நீ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறான். திக்கட்டுகளுக்கு தகப்பனாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர், நீர் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும். அவரே மலை போல் நம்பி இருக்கிறது அவருக்கு தெரியும். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். அன்பு மகள் எப்சிபா, வாழ்க்கை ஆரம்பித்ததிலிருந்து துன்பங்கள் தான், மனதிலும் வேதனை, சரித்தின் வேதனை, பலவிதமான பாடுகளோட வேதனையோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் சிஸ்டர் எப்சிபா. You have lost hope in your life. Mentally, physically, you are a broken hearted person. God knows of things that you've been afflicted and burdened. God is going to touch you today. God is going to separate every weapons that has been put against you. உனக்கு விரோதமாக என் அன்பு சகோதரன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க, தேவையில்லாத பழி, நான் செய்யாத குற்றத்திற்கு தேவையில்லாத பழி என் மேல வந்திருக்கிறது, நான் என்ன செய்வதுன்னு தெரியல, இந்த கோர்ட் கேஸ் என்ன ஆகும்னு தெரியல என்று சொல்லி அதிர்கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே போக. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் எவ்வளவாக ஒடுக்க எண்ணின போதிலும், ஆனால் கர்த்தர் அவங்களோடு இருந்தபடினா என்ன நடந்தது தெரியுமா? யாத்திரா 1வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்திருந்தார்கள், அதை எகிப்தியர்கள் பார்த்து பயந்தார்கள். The Bible says, as God was with the Israelites, you know what happened? All the efforts that the Egyptians tried to destroy the Israelites, it did not work out. You know how God blessed them? Exodus chapter 1 verses 20 says, the people multiplied and waxed very greatly, and the Egyptians were very much afraid about them. அவர்கள் பலுகி பெருகிறதை பார்த்து எகிப்தியர்கள் பயந்தார்கள். யார் உன்னை ஒடுக்கணும் எண்ணினார்களோ அதே மனிதனுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
ப்ரொமோஷனுக்கு விரோதமாக மக்கள் இருக்கிறான்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? கலங்காதே. உனக்கு உரிதான பலனை, உனக்கு உரிதான ஆசீர்வாதத்தை, உனக்கு உரிதான மேன்மையை ஒருவரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற சுகத்தை, கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற நன்மையை, what God has got for you, the good things that God has got for you, no devil can stop, no man can stop, nothing can stop what God has planned to do in your life. ஆண்டவர் வாழ்க்கையை செய்ய நினைச்சதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. அது மனிதனாக இருக்கட்டும், பிசாசாக இருக்கட்டும், ஏன் கர்த்தரை அறிந்த ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், தேவன் உன் வாழ்க்கையை செய்ய நினைச்சதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. பணம் அதிகாரம் உள்ள நபர்களாக இருக்கட்டும், ஆள் பலம் உள்ளவர்களாகவும் இருக்கட்டும், ஒருவரும் தடை செய்ய முடியாது. Maybe people with money, maybe people with authority, whoever they are, they cannot stop what God has for you. எகிப்தியருடைய கையில் அதிகாரம் இருந்தது, பணம் இருந்தது, ஆள் பலம் இருந்தது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை. காரணம், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஒருவரை தடுத்து நிறுத்த முடியாது. No one cannot stop you, no one cannot touch you, no one cannot destroy you, no one cannot come near you. ஒருவர் உன்னை தடுக்க முடியாது, ஒருவர் உன்னை அழிக்க முடியாது, ஒருவர் உன்னை கிட்ட நெருங்க முடியாது, ஒருவர் உன்னை தொட ஆண்டவர் விட மாட்டார். யாருக்கு முன்பாக தலை குனிந்து போக ஆண்டவர் விட மாட்டார். நீ எதிர்பார்க்காத பலனை ஆண்டவர் கண்கள் காணும்படி செய்வார். யாத்திராக 14வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருக்கிறதை பார்த்த எகிப்தியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். When the Egyptians saw that God was with Israelites, you know what they said? Exodus chapter 14 verses 25, it says, the Egyptians spoke to each other and said, let us flee away from here, let us run away from here, because God is standing in behalf of the Israelites. Exodus 14:14 says, Moses said, the Lord will fight the battle for you and you shall hold your peace. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். யாத்திராகமம் 14:14 வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீ கலங்க அவசியம் இல்லை, நீ பதற அவசியம் இல்லை. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் மௌனமா இருக்கிறதால ஆண்டவர் உன்னை மறந்துட்டாருன்னு அர்த்தம் இல்லை. உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு மேலாக பெருகி கொண்டிருக்கிறதால ஆண்டவர் மறந்துட்டாருன்னு அர்த்தம் இல்லை. ஏற்ற நேரத்தில் ஏற்ற நன்மைகளை, ஏற்ற ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கட்டிடுவார். Not because God is silent, it doesn't mean God has forgotten you. Not because the enemies are increasing greater and greater in power, doesn't mean God has forgotten you. God will do the right thing at the right time, in a right way, in a right manner. What He has planned for you, He will perfect everything. Let my relax upon the present situation. The Bible says the Egyptian that wanted to destroy the life, the joy and the peace of Israelites, you know what happened? Exodus chapter 3 verses 21 says, the Lord said, I will give this people favor in the sight of the Egyptians, and you will go out not empty handed. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், எந்த எகிப்தியர்கள் உன்னை ஒடுக்க எண்ணுகிறார்களோ, எந்த எகிப்தியர்கள் உன்னை தடுக்க எண்ணுகிறார்களோ, அதே மக்கள் பார்வையிலே நான் தயவை கட்டிடுவேன். இந்த தேசத்தை விட்டு நீ கடந்து செல்லும் பொழுது வெறும் கையோடு நீ புறப்படுவதில்லை. Today you might be an empty person. இன்று வெறுமையான ஒரு நபராய் காணப்படலாம். எல்லாரும் நினைக்கலாம், இவங்க லைஃப் முடிஞ்சு போச்சு, இனி வயசாயிடுச்சு, இனி வேலை கிடைக்காது, இந்த வியாதி முத்தி போயிடுச்சு, இனி அவங்க செத்து போவதுதான் நிச்சயம்.
அவங்களோட பிசினஸ் முடிஞ்சு போச்சு, இனி அவங்க பிசினஸ் எழும்புவதில்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி எல்லாரும் உன்னை பரிகாசம் பண்ணலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், வெறும் கையோடு இந்த வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கலாம், வெறும் கையோடு இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கலாம், வெறும் கையோடு இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கலாம், வெறும் கையோடு இந்த நாளை ஆரம்பித்திருக்கலாம். ஆனா வெறும் கையோடு உன் வாழ்க்கையை முடிக்க போவதில்லை. தேவன் நிறைவான நன்மையினால் உன்னை நிரப்ப போகிறார். Maybe you started this year with an empty handed. Maybe you started this month as an empty handed person. Maybe you started this day as an empty handed person. But God says, you're not going to end your life, you're this year, this month, as an empty handed person. God is going to fill you with His goodness. Shall we close our eyes and look up to God? Heavenly Father God, with much tears I pray for everyone who's watching this program. கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு சகோதரன் விஜயன், பிரதர் விஜயன், you have lost many things in your life. கைக்கு எட்டுனது வாய்க்கெட்டது போல அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு அன்பு மகன் விஜயன், யார் அந்த சகோதரன் சந்தானம், அநேக காரியங்களை குறித்து உடைந்து சோர்ந்து போன நிலையிலே உன்னுடைய பாரங்கள் வெளியே சொல்ல முடியாத மனதில் புதைத்து கலங்கி கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். பிரதர் ஜார்ஜ், all your hope has been lost. Whatever you had, you have lost. Your money is lost. Your good name has been lost. You've been as a laughing stock before everyone. அன்பு சகோதரர் ஜார்ஜ், உன் பணத்தை இழந்தாய், உன் ஆஸ்திகளை இழந்தாய், உன் நல் பேரை இழந்திருக்கிறாய், உன்னோட பிசினஸை இழந்திருக்கிறாய். எல்லாரும் பரிகாசம் பேசுகிறது போல உன் வாழ்க்கை இருக்கிறது. கண்ணீரோடு இருக்கிற அன்பு சகோதரர் ஜார்ஜ், நீ இழந்ததை மீண்டும் சுதந்திரிக்க போகிறார். உன்னை ஒடுக்கின சிறுமப்படுத்தின அதே மக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையை, ஆண்டவர் உங்களை குறித்து உயர்ந்த திட்டம் வச்சிருக்கிறார். யாரு தடை செய்ய முடியும்? நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். When God has a great plan for you, who can stop it? Have faith in God, believe in God, and you shall see wonders in your life. God bless you.